வணக்கம் மற்றும் ஒரு தமிழ் வெப் சீரிஸ். ஆனால் நான் பயப்படல, ஏன்னா சுழல் வதந்தி மாதிரியான குவாலிட்டி கண்டென்ட் கொடுத்துருக்கிற புஷ்கர் காயத்ரி ரெண்டு பேரும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ். ஸோ ஒரு சின்ன அஷூரன்ஸ் கிடச்சிது. ட்ரெய்லரில் கதை என்னன்னு சொல்லிட்டாங்க. தைக்காரா அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனில் மரமல்லி அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பிக்கு போஸ்டிங் வருது. அவங்க அந்த ஊருக்கு போகும்போதே அவங்கள பாதி வழியில் கடத்தி அவங்களுக்கு பதிலாக ஜான்சி அப்படிங்கிறவங்க டிஎஸ்பியாக போகிறாங்க. மரமல்லி அப்படின்னு பேரை சொல்லிட்டு அரசாங்க வேலைகளுக்கான எக்ஸாமில் நடக்கிற ஸ்கேமை கண்டுபிடிக்க தான் இப்படி ஒரு ஆள் மாறாட்டத்தை பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஒரு டீம் ஜான்சியோட ஒர்க் பண்ணுறாங்க. ஜான்சி ஏன் இதை பண்ணணும், ஸ்கேம் பண்ணுறது யார், எப்படி நடக்குது, அதை ஜான்சியோடைய டீமால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த வெப் சீரிஸோடைய கதை. கேரக்டர்ஸையும் சூழலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க ரொம்ப டைம் எடுத்துக்காம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சென்ட்ரல் பிளேவுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டு தாண்டி வந்தீங்கன்னா தான் இந்த சீரீஸ் உங்களுக்கு ஒர்க் ஆக கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அது என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன ப்ளஸ்ஸாக தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு சின்ன பேக் ஸ்டோரியோட ஒவ்வொரு எபிசோடும் ஆரம்பமாகுது. அந்த பேக் ஸ்டோரி எதை நோக்கி போகுதுங்கிறத ஹாஃப்வே வரைக்கும் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு எபிசோடோடைய ஆரம்பமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்மளை அந்த ப்ரெமிஸில் இன்வெஸ்ட் பண்ண வைக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு எபிசோடோட எண்டுமே கூட ஹாஃப்வே வரைக்குமே கூட ஜான்சி மாட்டிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோடைய அந்த கிளிஃப்ஹேங்கரோடைய முடிக்கிறாங்க. அவங்க மாட்டிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலுமே கூட நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு திரைக்கதை அந்த போர்ஷன்ஸில் இருக்குது. முதல் சில எபிசோட்ஸில் சீன்ஸ்லேயுமே கூட டென்ஷன்ஸ் ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் ஆகுது. மரமல்லியோட அம்மாவை ஜான்சி கேரக்டர் சமாளிக்கிற விதம், பிரசன்ட் டேல வர ஒரு கேரக்டருக்கு ஜான்சியோடைய பேக் ஸ்டோரியில் இருக்கிற கனெக்ட், எக்ஸாம் ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னு சொல்லப்பட்ட டீடைலிங், இதெல்லாம் இந்த திரைக்கதையில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மற்ற விஷயங்கள். கடைசி கட்டம் வரைக்கும் வில்லன் சைடே ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு போனதும் ஸ்டேக்ஸை கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வச்சுது. ஆனால் அண்டர் டெவலப் கேரக்டர்ஸ், கன்வின்சிங்காக இல்லாத இம்ப்ளாசிபிளான சிச்சுவேஷன்ஸ், சஸ்பென்ஸ், ரொம்ப மாடஸ்டான மிட் லெவலை தாண்டாத ஸ்டேஜிங் மேக்கிங்னு ஓவராலாக ஒரு அண்டர்வெல்மிங்கான சீரிஸ் தான் இந்த எக்ஸாம். ஜான்சிங்கிற கேரக்டர் தான் ப்ரொட்டாகனிஸ்ட்ங்கிறதுனால அவங்களுக்கான ஒரு பேக் ஸ்டோரியில் மட்டுமே டெப்த் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அந்த கேரக்டருடைய டிராவல் என்ன, அவங்களுடைய பிளான் என்ன, அது ஃப்ளாலஸாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையுமே நம்ம அசம்ஷன்ஸுக்கு விட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டு தாண்டி வரணும் அப்படின்னு. அது இந்த டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கிற ஒருத்தரை கடத்தி வச்சுக்கிட்டு ஆள்மாறாட்டம் பண்ணுற விஷயம் தான். அது எனக்கு சுத்தமாக கன்வின்சிங்காகவே இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்கு லாஜிக்கலாக சரி கட்டணும் அப்படின்னு சில கேரக்டர்ஸுக்கு மரமல்லி யாருங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன த்ரில்லை கொண்டு வராங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு கதை நகர்ந்துருது. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இந்த சீரீஸில் பல த்ரெட்ஸ் அப்படி எம்டியாக தான் இருக்குது. ஒரு ரிப்போர்ட்டர் இவங்களை கண்டுபிடிச்சிடுறாரு, ஒரு போலீஸுக்கு யாருன்னு தெரிஞ்சிருது, இன்னும் சில பேருக்கும் தெரியும். ஆனால் அதை எல்லாமே ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடுறாங்க. கொஞ்சம் போங்கா தான் இருக்குது. இதனால் அந்த ஒரு ஃபேக்டரை வச்சு முன்னாடி சீன்ஸில் சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கிளிக் பைட் ஃபீல்ல ஆடியன்ஸை சீட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஒரு முக்கியமான கேரக்டருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே கூட இதே மாதிரி ரொம்ப கன்வீனியன்ட்டான பிளாட் ட்விஸ்ட். ஜான்சி மாதிரியே இந்த ஸ்கேம்ல அஃபெக்ட் ஆன ஜெயச்சந்திரன் கேரக்டர் ஏன் இவ்வளோ நாளாக எதுவும் பண்ணாம ஜான்சிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு, இவங்களோட டீம்ல இருக்கிற மற்ற ஆட்கள் யாரு, அவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு எதுக்குமே டீடைலிங் இல்லை. திரைக்கதையில ஆரம்ப எபிசோட்ஸ்ல கண்டிப்பா ஒரு பரபரப்பு இருக்கு. ஆனா போக போக அது டைல்யூட் ஆகுது. ஒரு கட்டத்தில் இன்ட்ரெஸ்டும் நம்மளுக்கு போயிடுது. இந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுங்கிற அந்த விஷயம் மட்டுமே அந்த காட்சிகளை ஒரு மாதிரி காப்பாத்துது. ஸோ அந்த பரபரப்பை கொண்டு வரதுக்கு பின்னணி இசையை நம்பி இருக்காங்களா, அதுக்குன்னு சாதாரணமா வந்து நின்று நடந்து போய் பேசுற சீன்லாம் கூட பயங்கர த்ரில்லிங்கான மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. சுத்தமா செட் ஆகவே இல்லை. இந்த கிரசண்டோனால ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி தான் கிரியேட் ஆகுது. என்னமோ நடக்க போகுது போல அப்படின்னு நினைச்சா எதுவுமே இல்லை. சில இடங்கள்ல அந்த இசையே சரி இங்க ஒரு ட்விஸ்ட் வர போகுது அப்படின்ற மாதிரி காட்டி கொடுத்துருது. ஜான்சியா துஷாரா விஜயனுடைய போர்ட்ரையல் நுவான்ஸ்டா இல்லைனாலுமே கூட சின்சியரா இருக்கு. ஜெயச்சந்திரனா அப்பாஸ் டப்பிங் குரல் உதவியோட ஒரு பாசிபிள் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. குமரேசன் கேரக்டர்ல பிளாஷ்பேக்ல சூரிய ஜெயா நல்லா நடிச்சிருக்காரு. பிரசன்ட் டேல நரேன்மணியனும் டீசெண்டா நடிச்சிருக்காரு. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே ஃபங்க்ஷனல், அதித்தி பாலன் உட்பட. இன்ஃபேக்ட் மரமல்லி கேரக்டர்ல அதித்தி பாலனை ஒரே ரூம்ல அடைச்சு வச்சு ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் டைமையும் கொடுத்து டோட்டலா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. விஷுவலா ஹெவியான கலர் கிரேடிங்ல ஒரு த்ரில்லருக்கு உண்டான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிருக்காங்க. நாட் பேட். ரியல் லொகேஷன்ஸ் இந்த சீரிஸ்க்கு ஒரு நாவல்ட்டியை, கதைக்கான ஒரு ஆத்தென்டிசிட்டியை கொண்டு வருது. மரமல்லி கேரக்டர் கடத்தப்படுற சீக்வன்ஸ், 6th எபிசோட ஒரு ஆக்ஷன் பிளாக், ரெண்டுமே எடுக்கப்பட்ட விதம் நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த எக்ஸாம் ஒரு ஓகேவான வெப் சீரிஸ். இதுவும் ஒரு படத்துக்காக எழுதப்பட்டு வெப் சீரிஸா கன்வெர்ட் ஆன கண்டென்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ரொம்ப கமர்ஷியலா நிறைய லிபர்ட்டிஸ் எடுத்து குறிப்பிட்ட 1-2 விஷயத்துக்கு மட்டுமே ரைட்டிங்ல டெப்த் கொடுத்துட்டு மேஜரா ரொம்ப கண்ட்ரைவ்டா தான் கொண்டு போயிருக்காங்க. அதுவும் ஓல்ட் ஸ்கூல் மேக்கிங்ல. இதனால செகண்ட் சீசனுக்கான ஹுக்கெல்லாம் டோட்டலா எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. எல்லாம் தெரிஞ்ச உண்மையான வில்லன் ஹைடிங்ல இருக்கான்னா அப்ப அவனால எல்லாத்தையுமே முன்னாடியே தடுக்க முடியல அப்படின்னு தான் தோணுது. அடுத்த சீசன்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு பதிலை யோசிச்சு சொல்லுவாங்களோ என்னவோ தெரியல. விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணுங்க. இந்த சீரிஸ் இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற UA 16+ ரேட்டிங் சரி.